ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபீனிக்ஸ் ROG OS வெர்ஷன் 3 அப்டேட் 5 வந்து எப்படி கவர்மெண்ட் லேப்டாப் Lenovo E41-15ல் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த OS-ஐ டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ டவுன்லோட் பண்ண OS-ஐ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த OS இன்ஸ்டால் பண்ண தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இங்கே இருக்கும். இந்த டிஸ்க் ஜீனியஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்படி பார்க்கலைன்னா அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், செக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய OS-ஓட மெயின் ISO நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே தான் வந்து OS ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேங்க. இதுவும் கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற OS ஃபைல்ஸு. இதை ஜஸ்ட்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து OS இன்ஸ்டால் பண்ண 64 GB வந்து பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஹார்ட் டிஸ்கில் எந்த பார்ட்டிஷனில் வந்து ஸ்பேஸ் இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறங்க. நான் வந்து 64 GB க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிஸ்க் ஜீனியஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண 64 GB வந்து பார்ட்டிஷன் வந்து அந்த காட்டுது. அதை வந்து நம்ம க்ரியேட் நியூ பார்ட்டிஷன் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஃபைல் சிஸ்டம் டைப் வந்து ext4 கொடுத்துக்குங்க. வால்யூம் லேபிள் வந்து OS நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். வந்து இப்போ ஓகே கொடுத்து சேவ் ஆல் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம ext4 பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. டிஸ்க் ஜீனியஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ இன்னொரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது பேர் வந்து Paragon ext ஃபைல் சிஸ்டம். எதுக்கு அப்படின்னா ext பார்ட்டிஷனை வந்து நம்மளால் விண்டோஸில் மவுண்ட் பண்ண முடியாது. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக அதை மவுண்ட் பண்ணிக்கலாம். அதாவது விண்டோஸில் வந்து ext பார்ட்டிஷன் வந்து காட்டாது. இந்த சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் அதை காட்டும். இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கிறங்க. காப்பி பண்ணிவிட்டு Paragon சாஃப்ட்வேரோட ஃபைல் லொக்கேஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அது எப்படின்னு கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. பேட்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறங்க. திரும்ப வந்து அந்த Paragon சாஃப்ட்வேரோட லொக்கேஷனை வந்து லொக்கேட் பண்ணிக்கிறங்க. இப்போ வந்து ext மவுண்டரை வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. திரும்ப பேட்ச் கொடுத்து சேம் ஃபோல்டரில் வந்து ext சர்வீஸை வந்து ஓகே கொடுத்துங்க. திரும்ப அதே பேட்சை கிளிக் பண்ணி Paragon சாஃப்ட்வேர் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஜென்ரேட் கொடுத்துங்க. சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ வந்து Paragon சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ண பார்ட்டிஷன் வந்து இங்கே காட்டும். அப்படி காட்டலை அப்படின்னு சொன்னால் அந்த 3 டாட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் த சர்வீஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட்டிஷன் காட்டும். இந்த பார்ட்டிஷன் வந்து திரும்ப ஃபார்மேட் பண்ணணும், இல்லை நேம் எதுவும் மாற்றணும் அப்படின்னா அன்மவுண்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பார்ட்டிஷன் வந்து ஃபைல் மேனேஜரில் காட்டும். அதில் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் நேம் வந்து POS ROG ஸ்மால் லெட்டரில். அப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
உள்ளே போய் மறுபடியும் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நேம் வந்து டேட்டா ஸ்மால் லெட்டரில். இப்போ வந்து நம்ம ஓஎஸ் டெவலப் பண்ண எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபோல்டரை தவிர மற்ற எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணிக்கிறங்க. காப்பி பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், எல்லா ஃபைலும் காப்பி ஆயிடுச்சு. பட் வந்து இதில் நம்ம வந்து ஒரு கர்னல் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இதில் வந்து 4 கர்னல் இருக்குது. லாஸ்ட் கர்னல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் அதனால் அதை தவிர மற்ற எல்லா கர்னலையும் டிலீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு ஃபைல் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைலு, அது grub2win ஃபோல்டரில் இருக்கும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண EXT பார்ட்டிஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை நம்ம பண்ணல அப்படின்னா OS வந்து பூட் ஆகாது, பூட் எரர் வரும். இப்போ வந்து நம்ம grub2win இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ISOட ஃபோல்டரில் இருக்கும். அதை வந்து செட்டப் வந்து இன்ஸ்டால் கொடுத்துங்க. கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து கீழே செட்டப் கொடுத்துங்க. கொஞ்சம் டைம் ஆகும், நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரிட்டர்ன் டு தி செட்டப் மெனு கொடுத்துங்க. க்ளோஸ் தி செட்டப் ப்ரோக்ராம் கொடுத்துங்க. ஓகே கொடுத்துங்க. இப்போ வந்து grub2win சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸ்கிப் தி டெஸ்ட் கொடுத்துங்க. மேனேஜ் பூட் மெனு கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் பண்ணுறது வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஆட் எ நியூ என்ட்ரி கொடுத்துங்க. டைப் வந்து சப் மெனு. டைட்டில் வந்து OS நேம் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எடிட் கஸ்டம் கோட் கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், டெக்ஸ்ட் ஃபைல் லிங்க்கு. அதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. கேர்ஃபுல்லாக வந்து RO வந்து வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துங்க. இப்போ வந்து ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபீனிக்ஸ் ராகோட ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை கொடுத்துக்குங்க. இப்போ வந்து பாஸ் செகண்ட்ஸ் வந்து 0 செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துங்க. இப்போ வந்து அப்ளை கொடுத்துருங்க. இப்போ வந்து கிராஃபிக்ஸ் மோடு வந்து 1366 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராப் டைம் மோட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கிறங்க. ஓகே கொடுத்துருங்க. கேர்ஃபுல்லாக வந்து RO வந்து வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அவ்வளோதான், வந்து OS வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிஸ்டம் வந்து சர்வன் கொடுத்துங்க. இப்போது சிஸ்டமை திரும்ப ஆன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ராகோட நேம் காட்டும், கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ராக் வந்து பூட் ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட் பூட் வந்து கொஞ்சம் டைம் ஆகும், 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ வந்து லெட்ஸ் கோ கொடுத்துக்குங்க. செட்டப் அஸ் நியூ கொடுத்துக்குங்க. டோன்ட் யூஸ் எனி நெட்வொர்க் பாஸ் செட்டப் கொடுத்துங்க. கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. உங்கள் நேம் செட் பண்ணிக்கிறங்க.
நெக்ஸ்ட் கொடுங்க. ஸ்க்ரோல் பண்ணி அக்செப்ட் கொடுங்க. ஆல் செட் கொடுங்க. அவ்வளோதான், ஓஎஸ் கம்ப்ளீட்டாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். கியர் லாக் இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஓஎஸில் வந்து E41-15க்கு வந்து ஒய்ஃபை ப்ராப்ளம், ப்ளூடூத் எதுவும் ப்ராப்ளம் வராது. எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். நான் வந்து இந்த ஓஎஸ் தான் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். டவுன்லோட்ஸ் எந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் இந்த ஓஎஸ் தான் டவுன்லோட் பண்ணுவேன். நெட்டு வந்து தேவையில்லாமல் கன்சியூம் ஆகாது. இப்போ வந்து உங்களுக்கு திரும்ப விண்டோஸ்க்கு வந்து போய் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து வந்துருச்சு. வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.